அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே ஆண்டவரை துதிக்கும்படி ஆராதிக்கும்படி நாம் கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் இந்த மாதத்தின் கடைசி ஆராதனைக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த மாதம் முழுக்க நம்மளை நடத்தி இருக்கிறார். ஆமென். கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக, பெரிய காரியங்களை செய்வாராக. தொடர்ந்து நாம் தேவ சமூகத்துக்குள்ளே நம்மை ஒப்புவித்து நாம் அந்த வேலையில் நாம் ஜெபிப்போம், சோத்தரிப்போம். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரை மட்டும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தினீங்களே ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த மாதம் முழுக்க கர்த்தரை எங்களை ஆளுகை செய்து எங்களை பாதுகாத்து உடைய இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கர்த்தரை எங்களை நடத்தின உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே தொடர்ந்து நீர் எங்களை ஆளுகை செய்யும், வழிநடத்தும். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த ஆலயத்தில் எண்ணி முடியாத ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வாங்க. ஆண்டவரே சத்தியத்தை அறிவித்திருக்கிற ஜனங்கள் சத்தியத்துக்குள்ளே நடப்பதற்கு தேவன் உதவி செய்யுங்க. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானது நாளில் நடக்கக்கூடிய எல்லா ஆராதனைகளையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தாமே ஒவ்வொரு ஆராதனையிலும் மகிமைப்பட வேண்டும் முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே புதிதாக வந்திருக்கிற யாராக இருந்தாலும் பரிசுத்த இயேசுவின் நாமத்தில் அவருடைய உள்ளங்களை தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். வருகிற பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்போடு வர செய்யுங்க. இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுகிற வேளையில் ஆவியானவர் அவர்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை தந்து தேவ நாம மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய திருக்கரத்துக்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்த தேவ ஆவியானவர் மகிமைப்படுவீராக. நம்முடைய கரம் அவர்களோடு கூட இருக்கிறத உணரும்படி கர்த்தர் பெரிய காரியங்களையும் நன்மைகளையும் செய்யுங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து ஆண்டவரே காத்து கொள்ளுங்க. பாடல் பாடுகிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க. ஆண்டவரே நம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ள நாங்கள் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே கிருபையும் உம்முடைய இரக்கமும் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் நீர் ஆளுகை செய்ய. ஆண்டவரே உம்முடைய கரம் பிள்ளைகளோடு இருக்கிறத உணரும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க. ஆரம்பம் முதல் தொடக்கம் முதல் முடிவு வரையிலும் கர்த்தர் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தேவனே ஸ்தோத்திரம். அப்பா உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்பட கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபிங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான டேனி பிரதர் அவர்கள் பாடுகிற வேளையிலே நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையுள்ளவர், மகத்துவமுள்ள தேவன், எம்மட்டுமாய் தாங்கின தேவன். ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரை கண்ணியுமே போல் வைத்து பாதுகாத்தவர். ஆண்டவரே எங்கள் இரட்சகரும் எங்கள் மீட்பரும் எங்கள் மேய்ப்பருமானவர். ஆண்டவரே ஒரு குறைவின்றி எல்லாவற்றையும் நேர்த்தியாக எங்களுக்கு ஆண்டவரை தந்து ஆசீர்வதித்த தேவன். பாமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். வருகிற மாதத்திலும் நீர் எங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ராஜா நீர் உயர்ந்தவர், நீர் உன்னதவர், சர்வ உலோகத்தின் அதிபதியானவர். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மால் ஆகும், எல்லாமே உம்மால் ஆகும் என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசு ராஜாவே. அப்படியே கரங்களை தட்டி உற்சாகமாய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே.
ஐயா நீரே எண்ணி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே. ஐயா நீரே சொல்லி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. ஐயா நீரே எண்ணி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே. ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். வறண்ட நீரத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே ஆவாந்திர வெளியை தண்ணீரை மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே வறண்ட நீரத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவுக்கு அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். அல்லேலூயா ஆகும் எல்லாமாகும். எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும். இயேசுவே உம்மாலாத எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஆமென். அப்படியே கரங்களை தட்டி உற்சாகமாய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ நன்றி இயேசுவே. அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் வானத்தையும் சர்வ சிருஷ்டிகளையும் சேனைகளையும் உண்டாக்கின தேவன். அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் ஆண்டவரே, வானத்தில் பூமியில் உள்ள சகல அதிகாரம் படைத்த என் தேவனால் எல்லாம் ஆகும். ஆமென். பாமுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிக்கிறவர். ஆமென். பாயின் வாழ்நாள் எல்லாம் எனக்கு தேவையானதை அவர் செய்து முடிக்கிற தேவன். ஆமென். பாமை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அவர் உயரமும் உன்னதமுமான தேவன், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன். பாவர் சிங்காசனத்தில் விட்டிருக்கிறவர், சேனைகளின் கர்த்தராகிய ஆமென். என் ராஜா அவர். அவரை ஆண்டவரே துதித்து பாடுவோமா? உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசு ராஜாவே. அவர் சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் விட்டிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை பாமை துதிக்க, ஆண்டவரை ஆராதிக்க நீர் கிருபை பாராட்டுதலுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பாமை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவரை சாவாமை உள்ளவரவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவரவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் மாணவரவர், அல்பா ஒமேகாவும் மாணவரவர். ஆதியும் அந்தமும் மாணவரிவம், அல்பா ஒமேகாவும் மாணவரிவம். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜாவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்,
பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் பட்டர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆமென். நம்முடைய கரங்களை தட்டி உற்சாகமாய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர் உன்னதமும் உயரமுமான தேவன், ஆமென். அவர் சேனைகளின் கர்த்தர். அப்பா உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமென். ஒருவராய் சாவாமை உள்ளவர், அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். தேனிலும் இனிமையே தெவிட்டாத அமுதமானவர், அப்பா உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அவர் கிருபை நம்மை தாங்கிறது, ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமை நம்மை மூடுகிறது தகப்பனே, ஆமென். அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வல்ல கிருபை நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, ஆண்டவரே அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. அந்த கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோமாய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் வல்ல கிருபை நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லே லூயா, 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 அல்லே அல்லே லூயா. அக்கினியின் சூழையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியின் சூழையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லே லூயா, 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 அல்லே அல்லே லூயா. பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே, என் நெருக்கத்தின் நேரத்தில் அசங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருக்கிய நேலை கிருபை தாங்கினதே, நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லே லூயா, 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 அல்லே அல்லே லூயா. அரக்கன் கொள்ளியத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவரை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே.
ஹalleluya துதி உமக்கே 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 கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையை மாற்றி விட்டு நிரந்தரமாய் ருசியை தட்டி விட்டு சவாலை போக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமாய் கை தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையை மாற்றி விட்டு நிரந்தரமாய் ருசியை தட்டி விட்டு சவாலை நீக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமாய் ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே வாளாக்காமல் என்னை தலையாக்குவி கீழாக்காமல் என்னை மேலாக்குவி வாளாக்காமல் என்னை தலையாக்கினி கீழாக்காமல் என்னை மேலாக்கினி ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் காத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை உம் கிருபை என்னை தாங்கினதே உம் கிருபை என்னை நடத்தினதே 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 ஆமென். உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், இம்மட்டுமாய் தாங்கின தேவன் இந்த புதிய நாளுக்காகவும் அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அக்கினியில் அவியாமல், ஆண்டவரே தண்ணீரில் மூழ்காமல் எங்களை காத்த கிருபை அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். சுத்த கிருபையா இருக்கிறது ராஜா. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம். எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போமா? எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போமா? ஆண்டவரே, இந்த நாளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்தி உம்முடைய நாமத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, ஜீசஸ் ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்காக நம்ம ஸ்தோத்திரிப்போம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில நம்மோடு கூட கடந்து வந்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் உணர்றோம்? கர்த்தர் இந்த காலை வேளை நம்ம துதிக்க வந்திருக்கிறோம், அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆயிரம் பாடல்களால அவரை நாம ஸ்தோத்திரிப்போம், மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த தேவன் இந்த நாள்ல நம்மை காண்கிறவராக இருக்கிறார். ஆமே. இந்த நாளில் அவரை ஆராதிக்கும்படி இந்த மாசம் முழுக்க ஆண்டவர் நம்மளை நடத்திருக்கிறார். நினைச்சு பாருங்க, எத்தனையோ சூழல்கள் நமக்கு நேர்ந்திருக்கலாம். இந்த மாதத்துல எத்தனையோ தேவைகளுக்கு மத்தியில நாம இருந்திருக்கலாம். எல்லாவற்றிலும்
நம்மை நடத்தின தேவன் இந்த நாட்களில் கர்த்தர் நம்மளை நேர்த்தியாய் கடந்து வர செய்திருக்கிறார். ஆமென். எத்தனையோ நம்ம பாதைகளில் கடந்து வந்த போதிலும் கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறார். அவரே நம்முடைய இரட்சகர். அவரை துதித்து பாடுகிற வேளையில தேவ நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதமான தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை நாம் துதிக்கிற வேளையில் அவருடைய பிரசன்னம் மகிமைப்படட்டும். எஸ் லார்ட். ஹல்லேலூயா. உற்சாகமாய் ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசய நாதனை துதித்திடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசய நாதனை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன். நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசய நாதனை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன். நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். நல்லவர் இயேசு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். உற்சாகமா சொல்லுவோமா? நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. ஆயிரம் 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 பாடல்களால் அதிசய நாதனை துதித்திடுவே. ஆனந்த கீதம் பாடிடுவே. நான் ஆனந்த கீதம் பாடிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களா அவருடைய நாமம் மகிமைப்படத்தக்கது. ஆயிரம் ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் அவரை துதிப்பதற்கு போதாது. எத்தனை பேர் நீங்க உணர்றீங்க? சிபாலா ராதாலா ரபாலா ரபா. வானதூத சேனை எல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வான மகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானதூத சேனை எல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானதூத மகிமையை திரும்பி வந்தவரே. வானிலும் புவியிலும் என் ஆசை நீரே. சிபாலராதலா. நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசய நாதனை துதித்திடுவே. ஆனந்த கீதம் பாடிடுவேன். நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே, இக்கட்டில் தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே, இக்கட்டில் தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே. செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தாலும் சோர்ந்திடாமல் கரம் கட்டி துதித்திடுவே. செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தாலும் சோர்ந்திடாமல் கரம் கட்டி துதித்திடுவே. நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆமென். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும்
போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா அவர் எத்தனை முறை துதித்தாலும் அவர் துதித்துக் கொண்டே இருக்கலாம். ஆழியின் நாளை போல் சோதனைகள் பெருகினாலும், அக்கினியின் சோதனையில் என் உள்ளம் கலந்தாலும், ஆழியின் நாளை போல சோதனைகள் பெருகினாலும், அக்கினியின் சோதனையில் என் உள்ளம் கலந்தாலும், தாயை போல் காரங்களில் தாங்கி என்னை நீ நடத்தி ஆற்றிய கிருபைக்காய் துதித்திடுவேன். தாயை போல் காரங்களில் தாங்கி என்னை நீ நடத்தி ஆற்றிய கிருபைக்காய் துதித்திடுவேன். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். இயேசுவே வல்லவர், இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். உற்சாகமாய் நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். இன்னொரு முறை கூட சொல்லுவோமா? நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நன்றியால் வணங்கிடுவோமா? நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா அதிசயநாதனை புரிந்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா வானதூத சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானதூத சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்து என்றும் திருநாமம் துதித்திடுவேன். வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்து என்றும் திருநாமம் துதித்திடுவேன். சொல்லுவோமா? நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். அல்லேலூயா. நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆமென். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நன்றியால் வணங்குவேன். பாதோறும் என் பாரம் சுமக்கின்றவரே, நன்றியால் வணங்கிடுவேன். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். உங்களுக்கு எனக்கு போதுமானவர் அவரே. நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். உங்கள் பாரத்தை அவர் சுமக்கின்றவர், நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். சொல்லுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் 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 பாடல்களா அதிசயநாதனை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா சிபல
எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம உணர்றோம் பாரங்களை அவர் சுமக்கின்றவர். அவர் சொல்லார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்க. நான் ஒரு நாள் நினைச்சு பார்த்தேன், இந்த உலகத்துல நம்ம என்ன சாதிச்சோம், என்ன நம்ம செய்து முடித்தோம் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், நாம் அந்த உலகத்தில் அவருடைய திட்டத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சித்தத்தை செய்வதற்காக நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற வரையிலும் அவர் இந்த உலகத்தை உண்டாக்கி வெறுமையா இராமல் அதை குடியிருப்புக்காக சிருஷ்டித்து நம்முடைய தேவைகளுக்கு எல்லாவற்றிலும் தேவன் நமக்காக இந்த உலகத்துல சிருஷ்டித்திருக்கிறார். சோ அதையெல்லாம் அதை பயன்படுத்தி கொண்டு சந்தோஷமா சுகமா சமாதானமா வாழ்கிற வாழ்க்கையை தான் ஆண்டவர் நமக்கு கற்று தந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்குள்ள வைத்து போகிறேன், அது ஒருவனாலும் பிரித்து விட முடியாது. அல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இயேசுவின் சமாதானம் நமக்குள்ள இருக்குது? நீங்க பிரச்சனைக்கு காரணம் நாம தான், நீங்க சோதனைக்கு காரணம் நாம தான். ஷிபாலா ராதாலா ரபாலா ரபா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எல்லாரும் உற்சாகமாய் ஆவியானவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மீண்டும் ஒரு முறை கூட நம்ம சொல்லுவோமா, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர் என்கிற அந்த லைனை மட்டும் நம்ம பாடுவோம். ஷிபாலா ராதாலா ரபாலா ரபாலா ரபா. நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. நாள்தோறும் உங்க பாருங்களேன், நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். சொல்லார், நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா. எஸ், இந்த உலகத்துல நம்ம வாழ்கிற வாழ்க்கை என்பது அவரை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்துல அவரை சுமந்து வாழ்கிற வாழ்க்கை என்பது ரொம்ப ரொம்ப ஈஸியானது, எளிமையானது. அவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்க. அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்க. ஏனென்றால் கர்த்தர் இந்த உலகத்தை ஜெயித்தார், கர்த்தர் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் மேற்கொண்டார். அவர் நமக்கு வாக்கு பண்ணினதை அவர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எண்ண முடியாத அதிசயங்கள் நமக்கு செய்கிறவர். நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றி. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றி. சொன்னதை செய்து முடிப்பீ, நீ முடித்து தீர்க்க மட்டும் கைவிட மாட்டீ. சொன்னதை செய்து முடிப்பீ, நீ முடித்து
கொடுத்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். சொல்லுவோமா? மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. இயேசுவே மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. அவர் மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. அவர் மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. ஓ மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. வாழ்க்கையில அவர் வாக்கு பண்ணிருக்கிறத நிச்சயமாய் ஒரு நாள் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம செய்த ஜெபத்தை ஒரு நாள் மறந்துடலாம். கர்த்தர் அவர் மறவாதவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில அவரை பிரதிபலிக்கிறவர்களாய் இருந்தோம்னு சொன்னா நிச்சயமாவே சொல்றேன், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை உற்று நோக்குகிறவராய் இருக்கிறார். உலகத்துல ஒரு 10 வருஷம் ஒரு கம்பெனிக்கு உண்மையா வேலை செய்கிற ஊழியக்காரனுக்கு அந்த எஜமான் கனப்படுத்துகிறார். நீங்க வாழ்கிற வாழ்நாளில் கர்த்தருக்காக நீங்கள் வைராக்கியமா நிற்கும் பொழுது, கர்த்தருக்காக நீங்கள் எழும்பி பிரகாசிக்கணும்னு நீங்கள் செயல்படும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. இயேசுவே மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. ராஜா மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. காலை வேலைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்நாள் முழுவதும் நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணினதை நாங்கள் சுதந்திரிக்கத்தக்கதாய் கர்த்தர் எங்களை நேரான வழியில நடத்துங்கப்பா. நேரான வழியில் நடத்துங்க. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசு நாமத்திற்கு ஆண்டவரே நாங்கள் பக்தி வைராக்கியமாய் உம்முடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து சேர்ந்திட கர்த்தர் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறது. நாங்கள் உணரும்படி அப்பா நீர் எங்களை வழி நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். செபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் உட்காருவோமா? எல்லாரும் சங்கீதத்தை எடுத்து நாம் வாசிப்போம். கர்த்தர் நல்லவர். 119ஆம் சங்கீதத்துல நமக்கு ஒரு வார்த்தை இருக்கிறது. 119ஆவது சங்கீதம். நடுவே நீங்க இந்த ஒயர் மைக் எடுத்துங்க. ஒயர் மைக்.
அல்லேலூயா. 119ஆம் சங்கீதத்தில் 113வது வார்த்தைகளிலிருந்து நாம் வாசிப்போம். 113லிருந்து 120ஆம் வசனம் வரைக்கும், 113லிருந்து 120ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போமா? வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். பொல்லாதவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள், என் தேவனுடைய கற்பனைகளை நான் கைக்கொள்ளுவேன். என்னை ஆதரித்தருளும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உம்முடைய பிரமாணங்கள் பேரிலே நோக்கமாயிருப்பேன். உமது பிரமாணங்களை விட்டு வழி விலகுகிற யாவரையும் மிதித்து போடுகிறீர், அவர்களுடைய உபாயம் வெறும் பொய்யே. பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரையும் கலம்பை போல் அகற்றி விடுகிறீர், ஆகையால் உமது சாட்சிகளில் பிரியப்படுகிறேன். உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது, உமது நியாயத்தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன். எல்லாரும் உட்காருவோம். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். அல்லேலூயா. வீணான சிந்தனைகளிலே நம்முடைய உள்ளத்திலே நாம் கொண்டு வராதபடிக்கு அவருடைய வேதத்திலே நாம் பிரியமாய் இருக்க நம்முடைய இருதயத்தை அவர் பக்கமாய் சாய்க்க வேண்டும். ஆமேன். பொல்லாதவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள், என் தேவனுடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுவேன். நம்மை சூழ்ந்து எப்பொழுதுமே யார் தான் இருக்கிறாங்கன்னா, கிறிஸ்துவை அறியாத மக்கள் தான் இருக்கிறார்கள். கடந்த வாரத்தில் ஒரு அண்ணன்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், அப்பா அவங்க கூட பேசும்போது எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது, மற்ற யாருக்கிட்ட பேசினாலும் நான் ரொம்ப சோர்ந்து போயிடுறேன், என்னை ரொம்ப சோர்வாக்கிடுறாங்க, மனமடி வாக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். நான் சொன்னேன், அண்ணே நீங்கள் இருக்கிற நேரம், அதிகமாய் நீங்கள் பயன்படுத்துகிற நேரம் உலக மக்களோடு நாம் இருக்கிறோம், கிறிஸ்துவை அறியாதவர்களோடு கூட நாம் இருக்கிறோம். நாம் அதிகமாய் கேள்விப்படக்கூடிய வார்த்தைகள், நாம் அதிகமாய் நம்மோடு கூட பேசக்கூடிய நண்பர்கள், இந்த வார்த்தைகள்லாம் நம்மளை என்ன பண்ணிடும், கலங்க பண்ணிடும். இவையெல்லாம் நம்முடைய இருதயத்திலிருந்து விட்டு தூரமாக போகணும்னு சொன்னால் நாம் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கணும்னே. எந்த அளவுக்கு நம் உலகத்தோடு ஒப்பிட்டு போகிறோமோ, எந்த அளவுக்கு உலக கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் நம்மளை மனமடிவாக்குகிறார்களோ, அந்த அளவுக்கு நம்முடைய பார்வையை வேதத்தில் வைக்க வேண்டும். ஆமேன். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? அதனால் சங்கீதக்காரர் சொல்கிறான், பொல்லாதவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள், என் தேவனுடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுவேன். நம்முடைய தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் இருப்பதற்கு என்னெல்லாம் தடை வருமோ அதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணும், அப்பப்போ வந்து கொண்டே இருக்கும். அதை மேற்கொள்வது தான் கிறிஸ்தவ ஜீவியம். ஆமேன். வீண் சிந்தனைகளை தாவீது சொல்கிறான், நாள்தோறும் என்னுடைய இருதயத்தில் நான் தியானிக்கிற தியானங்கள் எல்லாம் என்னுடைய சமூகத்தில் என்னவா இருக்கணும், பிரதியாக இருக்கட்டும். அல்லேலூயா. அந்த சிந்தனை எல்லாம் நம்முடைய சமூகத்தில் பிரதியாய் ஓப்பனாக இருக்கட்டும். நான் என்னெல்லாம் சிந்திக்கிறேனோ அதெல்லாம் நம்முடைய சமூகத்தில் எப்படி இருக்கணும், ஓப்பனாக இருக்கணும்னு சொல்லி பக்தனாகிய தாவீது சொல்லுகிறார். உமது பிரமாணங்களை விட்டு வழி விலகுகிற யாவரையும் மிதித்து போடுகிறீர், அவர்களுடைய உபாயம் பெரும் பொய்யே அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரையும் கலம்பை போல் அகற்றி விடுகிறீர், ஆகையால் உமது சாட்சிகளில் பிரியப்படுகிறேன். ஒரு நாள் கர்த்தர், ஏற்கனவே நம்ம ஒரு பிரசங்கத்தை பார்த்துருக்கிறோம், வெள்ளாடும் சமுறையாடு என்கிற பிரசங்கம். எல்லாரும் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் அவருடைய நம்பிக்கைகளுக்கெல்லாம் பதிலாக தேவன் வெள்ளை சிங்காசனத்தில் ஒரு நியாயத்தீர்ப்பு கொடுக்கிற போது தான் தெரியும், ஐயோ நம்ம வீணானவைகளை நாம் வணங்கினோமே, வீணானவைகளை நாம் சிந்தித்தோமே, வீணான காரியங்களை நாம் இவ்வளோ காலங்கள் நடந்திருக்கிறோமே, இந்த உலகம் ஒரு முடிவில்லாத உலகமாக இருக்கிறது, இந்த உலகம் ஒரு சமாதானமான உலகமாக இருக்கிறது, இதை நாம் இழந்து போனோமே என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க, அங்கே வருத்தப்படுவார்கள், சஞ்சலப்படுவார்கள். கர்த்தர் சொல்லுவார், செம்மறியாடுகளே உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட இந்த நான் உண்டு பண்ணின ஸ்தலத்துக்குள்ளே நீங்கள் வாருங்கன்னு சொல்லுவார். ஆமேன். அப்போ எந்த இடத்துல நாம் இருக்கிறோம் என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து பார்க்க வேண்டும். அதுதான் அந்த இடத்துல தாவீது சொல்கிறான், உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது, உமது நியாய தீர்ப்புகளுக்கு நான் பயப்படுகிறேன். ஆமேன். அவருடைய நியாய தீர்ப்பு என்பது மிக கொடுமையானது, மிக கொடூரமானது. அந்த நியாய தீர்ப்பில் நிற்காதபடிக்கு நம்மை நாம் காத்துக்கொள்வோம். இந்த உலகத்தில் நாம் இருக்கிற நாட்கள் என்பது மிக மிக கொஞ்சமான நாட்கள். இந்த நாட்களில் கர்த்தரை நாம் பிரதிபலிப்போம், தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். அல்லேலூயா. தொடர்ந்து நாம் சிறுவர்கள் வசன பகுதிக்கு நேராக கடந்து செல்லுவோம்.
தேவன் அந்த நிந்தையை நீக்கிவிட்டார். ஆதியாகமம் 30:23. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியது. கர்த்தர் என் மேய்ப்பராக நான் தாழ்ச்சிறேன். கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன். அலுரானா அம்மேன் அல்லேலூயா. அடுத்ததாக சாட்சிகள் இருந்தால் யாராவது நீங்கள் சொல்லலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதம் வாக்கு திருத்தப்படி இந்த மாதம் முழுவதும் என் குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் பிரயாணத்தையும் வேலையும் சம்பளத்தையும் கர்த்தர் ஆசீர்வாதம் தந்தார். கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படியே கூட வேலை செய்கிற இடத்துல என் செல்லு அப்படியே செங்கல் மேலேயே வச்சுட்டேன். நைட்டெல்லாம் சரியான மழை பெஞ்சு செல்லு வந்து தண்ணியிலே கிடக்குது. என்ன செய்யணும், ஐயோ செல்லு நைட்டெல்லாம் தேடலை. காலையில் எழுந்திரிச்சு அந்த களைச்செல்விங்கிற பிள்ளை கல் மேலேயே செல்லை வச்சுட்டு வந்துட்டேன். தண்ணியிலையே செல்லு ஊறி போய் கிடக்கு. இப்படி கமுத்து வச்சுருந்தா கூட தண்ணி போகாது, நீ இப்படி வச்சுருக்கிற தண்ணி போய் செல்லெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு. அப்போ ஜெனிஃபர் என்னை பிடிச்சி திட்டுனா, உனக்கு 2 செல்லு ஆகிடுச்சி, இதோட எடுத்து கொடுத்து உனக்கு செல்லு மேலே கவனம் இல்லை அப்படின்னு. ஏசப்பாவுக்கு சித்தமாக இருந்தால் அந்த செல்லு உரக்காகட்டும், ஏசப்பாவுக்கு சித்தம் இல்லைன்னா அந்த செல்லு ரிப்பரான் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசம் தான் ஆண்டவர் மேலே வச்சேன். அந்த செல்லு உடனே அவள் ஏதோ அந்த சிம் எடுத்து தொடச்சிட்டு அன்றைக்கிங்க திருப்பி போட்டால் அந்த செல்லு ஆனாச்சு. ஆனால் அந்த செல்லு நைட்டெல்லாம் அன்றைக்கி சரியான மழை, கொஞ்சம் நஞ்ச மழை இல்லை, நைட்டு ஃபுல்லாகவே சரியான மழை. அந்த மழையிலையும் கர்த்தர் அந்த நீ ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு வாக்குத்தத்தபடி நீ கடுவளவு விசுவாசம் வச்சால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாயின்னு சொல்லிக்க வாக்குத்தத்தபடி அந்த இடத்துல நான் கடுவளவு விசுவாசம் தான் வச்சேன். என் தேவன் ஆண்டவர் அந்த செல்லை உடனே ஆன் பண்ண கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். அப்படியே கூட இந்த மாதத்தில் ஒரு கனவு வந்தது. என் பெரிய பொண்ணு வந்து செத்து போன மாரி கனவு. ஏசப்பா நான் என் பிள்ளைகளும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும், அதானே என்னுடைய நோக்கம். அதான் ஆண்டவரே, ஏன் எப்படி ஏசப்பா இப்படி ஒரு கனவு வருது, என் பெரிய பிள்ளை செத்துட்ட மாரி கனவு வருதுன்னு சொல்லிட்டு கனவு வந்துச்சு. காலையில் ஏந்திரிச்சு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே பிசாசு வாலிப பிள்ளைகளை வகை தேடி திரிஞ்சு கொண்டு இருக்குது, யாரும் விழுங்கலான்னு. ஏசப்பா அந்த பிசாசு வகை தேடி திரிகிற பிள்ளைகளை ஏசப்பா உம்முடைய கரத்தை வைத்து நீர் பாதுகாத்து கொள்ளுங்க, நீர் ஆசீர்வதிங்க. வாலிப பிள்ளைகளை சுற்றி நீர் வேலையடித்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரை. அந்த உம்முடைய சிலுவை நிழலில் மறைச்சி கொள்ளுங்க ஆண்டவரை. உம்முடைய சட்ட நிழலில் மறைச்சி கொள்ளுங்க ஆண்டவரை. உம்முடைய தூதர்களை வைத்து நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரை. அப்பா நீர் ஆண்டவரை அந்த பிசாசின் கிரிகளை இயேசுவின் நாமத்தினால சுட்டெடுத்து போடுங்க ஆண்டவரை அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். இயேசு கிறிஸ்து அப்படியே பரிசுத்தாக்கினானவர் என் மேலே இறங்கி அந்நிய பாஷையில் பேசி அந்த பிசாசின் கிரிகளை நான் சுட்டெடுத்து போட்டுன்னு ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி காட்டினார். கர்த்தரை நான் நன்றியோடு சோத்தடிக்கிறேன். அப்படியே ஜெனிஃபர் கூட வேலைக்கு போயிட்டு அரியலூருக்கு வேலைக்கு போயிட்டு அந்த சிலைக்கு பின்னாடி அந்த பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு வந்துடுச்சுன்னு சொல்லி புள்ள குறுக்க ஓடி இருக்கும்போது இந்தாண்டியும் புக்லிங் வண்டி வந்துருச்சான், இந்தாண்டியும் பைக் வந்துருச்சு, இந்தாண்டியும் மினி பஸ் வந்துருச்சான். 4 பக்கமும் பஸ் வந்துச்சு. புள்ள அப்படியே என்ன பண்ணிட்டேன், அந்த பைக்கு வேகமாக ஓட்டிட்டு வந்த பையன் டக்குன்னு அவன் காலுக்கிட்ட டக்குன்னு பிரேக் போட்டான். அந்த தலையில் என்னமோ ஹெல்மெட்டு ஏதோ போட்டிருக்காப்லையா, அவன் கண்ணு அப்படியே மிரண்டு போச்சான். ஆனாலும் இவளுக்கு எந்த ஒரு அடிமை படலையும், எந்த காலில் கூட சின்ன ஒரு டச்சு பாவலையா. ஆனாலும் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு அன்னைக்கு நான் ஜெபம் பண்ணாமல் இருந்திருந்தா என் பிள்ளை மரணத்தை சந்திரிச்சிருப்பா. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த பிசாசனுடைய கிரிகளை இயேசுவின் நாமத்தினால சுட்டெடுத்து போட்டு அந்த இடத்துல என் பிள்ளைக்கு எந்த ஒரு ஆபத்து வராதபடிக்கு ஜெனிஃபர் மகளை ஆசீர்வதித்தார். கர்த்தரை நன்றியோடு சோத்தரிக்கிறேன். கர்த்தர் வர மாதத்தை நன்மையால் முடிசூட்டி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். வர மாதத்தில் கர்த்தர் என்ன பேச சித்தம் வைத்திருக்காரோ நம்முடைய சித்தத்துப்படி நீர் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறாண்டவரா. அப்பா
சிறு சாட்சியை முடிக்கிற ஆண்டவரே இயேசு கிறிஸ்து. ஆமென் ஆமென். தொடர்ந்து காணிக்கை பகுதிக்கு நேராக நாம் செல்வோம். நம்முடைய கரங்களில் இருக்கிற காணிக்கையை கர்த்தருக்கு நாம் செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எல்லாரும் உட்காருவோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். வருகிற கூட்டங்களுக்காக, வருகிற
அடுத்த வாரம் நமக்கு முதல் வெள்ளிக்கிழமை எழுப்புதல் இரவு ஜெபம் இருக்குது. ஸோ அந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்குமானால் கலந்து கொள்ளுங்கள். இன்றைக்கி செய்தி யாருன்னா டேவிட் அவர்கள் செய்தியை பகிர்ந்தளிக்கிறாங்க, நம்ம டேவிட் பிரதர். ஸோ விடுதலை இரவு ஜெபத்துக்கு நம்ம செய்திக்காக வெளியில் இருக்கிறவங்கள தான் நம்ம அழைக்கிறோம். ஸோ அதனால் அந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்ள டேவிட் அவங்க தான் செய்தி ஷேர் பண்ணிக்குவாங்க. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருக்குமானால் நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களை கொண்டு வீட்டில் விடுறதுக்கு நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அதுக்கு அடுத்த வாரம் 2வது வெள்ளிக்கிழமை விடுதலை ஆராதனை நமக்கு இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நம்ம எல்லோரும் கண்களை மூடி இந்த நாளுக்காக வார்த்தைகளுக்காக நம் தெய்வ சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த நாளில் எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, பேசுகிறவர் நான் அல்ல, நீங்களே எங்களோடு கூட இருந்து பேசுகிறீர். உங்கள் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறத நாங்கள் உணரும்படி கர்த்தர் இந்த காலை வேலையை ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகள் வெறுமையாக இந்த இடத்துல கடந்து செல்லாமல் தேவனே, உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு இந்த வார்த்தைகளின் பிரகாரமாய் வாழ்வதற்கு தேவன் எங்களை ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு முன்பாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம், அந்நியர் என்கிற தலைப்பில் நம்ம பார்த்தோம். இந்த நாட்களில் கடந்த நாட்களில் நிறைவானது வரும்போது குறைவானது என்கிற காரியங்களை பார்த்தோம் கடந்த வாரத்தில். இந்த நாட்களில் தேவன் என்னோடு கூட உணர்த்தின வார்த்தை ஜீவ வாசனை. ஆமென். ஜீவ வாசனை. வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு எதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு எதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? ஆமென். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாக இருக்கிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாக இருக்கிறோம். ஆமென். இன்றைக்கி நாம் ஒரு வாசனையாக கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நீங்கள் உணர்றீங்கன்னு தெரியல. நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நல்லா நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால எத்தனை பேர்கள் அவர்களை அங்கீகரித்தார்களோ அத்தனை பேர்களும் அவர் பிள்ளைகளாகும்படி நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார், அதிகாரம் தந்திருக்கிறார். நான் அடிக்கடி இந்த வசனத்தை சொல்லுவேன். அவர்கள் மாம்ச சித்தத்தினாலேயோ புருஷ சித்தத்தினாலேயோ அல்ல, தேவ சித்தத்தினாலே என்ன பண்ணியிருக்கிறாங்க, பிறந்திருக்கிறார்கள். ஆமென். அப்போ அந்த நாட்களில் இந்த மரண வாசனை உள்ளவர்கள், ஜீவ வாசனை உள்ளவர்கள். அது என்ன வாசனை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நமக்குன்னு ஒரு வாசனை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், வைத்திருக்கிறார். கிறிஸ்துவை அறியாத மக்களுக்குள்ள ஒரு வாசனை வைத்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிற 2 ஜாதி, கர்த்தரை அறிந்த ஜாதி, கர்த்தரை அறியாத ஜாதி. இந்த 2 ஜாதி தான். மற்ற உலகத்தில் நிறைய ஜாதிகள் இருக்குது, அதெல்லாம் நமக்கு இங்கே தேவையில்லை. அதே போல் தேவன் எல்லாவற்றையும் 2ஆக வைத்திருக்கிறார். ஆண் பெண், சந்திரன் சூரியன், இது எல்லாமே அவர் இது சொல்லுகிற அளவுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், வைத்திருக்கு. அதே போல தான் கிறிஸ்துக்குள்ள ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் ஜீவ வாசனையாகவும், கிறிஸ்துவை அங்கீகரியாத இருக்கிறவர்களை தேவன் மரண வாசனையாகவும் என்ன பண்ணுறாரு, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எளிமையாய் விளக்குகிறார். ஆமென். அப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது, நீங்கள் எப்படி வாசனையாக மற்றவர்களுக்கு நாம் இருக்கிறோம் என்பதை நீங்களும் நானும் இந்த நாட்களில் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆமென். அப்போ மேலே உள்ள வசனங்களில் பவுல் அழகாய் சொல்லுகிறார் கொரிந்து சபைக்கு, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு உள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்கு உள்ளேயும்
நாங்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவின் நற்காந்தமாய் இருக்கிறோம். அது என்ன நற்காந்தம் அப்படின்னு சொன்னால், இனிய வாசனையாக என்ன பண்ணுறோம், இருக்கிறோம். அதுதான் அங்கே தமிழில் நற்காந்தன்னு போட்டிருக்கிறாங்க. அதுக்கு இன்னொரு தூய வார்த்தை இனிய வாசனையாக இருக்கிறோம். அந்த வார்த்தையை நம்ம வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலான்னு சொன்னேன். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்காந்தமாய் இருக்கிறோம். இப்படி சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். தேவனுக்கு கிறிஸ்துவின் இனிய வாசனையாக இருக்கிறோம். அல்லேலூயா. யாரு? நீங்களும் நானும். அப்போ நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு உகந்த வாசனையாக இருக்க வேண்டும். பெருக்கமன் செய்ய பாடுறார் இல்லையா, ஒரு பாட்டு டக்குன்னு ஞாபகம் வரல. கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவா மனம் வீசுவே, கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவா மனம் வீசுவே, உப்பாக மாறிடுவே நான் எப்போதும் சுவை கொடுப்பேன். ஆமே. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் எல்லாவற்றையும் விலக்கி காண்பிக்கிறார். ஓமைகள் அவர் சொல்றார், நீங்கள் உலகத்திற்கு உப்பா இருக்கிறீங்க, நீங்கள் மலை மேல் இருக்கிற பட்டணமாக இருக்கிறீங்க, நீங்கள் விளக்கு தண்ணின் மேல் இருக்கிற விளக்காக இருக்கிறீங்க. இதோட ரியாக்ஷன்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். இதெல்லாம் என்னத்தை வெளிப்படுத்துது? உலகத்துக்கு நீங்களும் நானும் என்னவா இருக்கிறோம்? உப்பாக இருக்கிறோம். உப்பு சாரமற்று போனால், ஏற்கனவே நம்ம பிரசங்கத்தில் கவனிச்சிருக்கிறோம், வெளியே கொட்டப்படுவதற்கு தவிர வேறு ஒன்றுக்கும் என்ன ஆகாது, யூஸ் ஆகாது. ஸோ நீங்களும் நானும் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறோம். அப்போ அது எல்லாருக்கும் சுவை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் மலை மேல் இருக்கிற பட்டணமாக இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அப்போ மலை மேலே இருக்கிற உங்களை என்னையும் அவர் எப்படி பார்க்கிறாருன்னா, ஒரு பட்டணமாக பார்க்குறாரு. மலை மேலே இருக்கிற ஒரு பட்டணமாக தாழ்வான இடங்களில் அவர் என்ன பண்ணலை, பார்க்கல. அப்போ விளக்கு தண்ணின் மேல் இருக்கிற விளக்காக நம்மளை பார்க்கிறாரு. அவர் நம்மளை என்ன பண்ணுறாரு, அநேகருக்கு நாம் வெளிச்சம் கொடுக்கக்கூடியவர்களாய் பார்க்கிறார். இன்னும் சங்கீதத்தில் அருமையாக தெளிவாக தாவீது பக்தன் சொல்கிறான், அப்படி வாழ்க்கை என்பது ஜீவ தண்ணீரே போலது. ஏசு அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்கிறாரு, சமாரியா நாட்டு பெண்ணை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் ஒரு காலம் தாகமடையாத ஒரு தண்ணீரை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், வைத்திருக்கிறேன். நீங்கள் இதை குடிக்கும் பொழுது உங்களுக்கு தாகமே வராது. உடனே அவர் சொல்கிற, ஆண்டவரே அப்போனா அந்த தண்ணி எனக்கு என்ன பண்ணுங்க, சீக்கிரமாக கொடுங்க அப்படின்றா. அப்போ அவளுக்கு தெரியல, கடைசியாக புரிந்து கொண்டால் ஜீவ தண்ணீர் என்பது என்ன அப்படின்னு சொல்லி. அப்போ நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி தான் இருக்குது, ஜீவ தண்ணீருக்கு நிகரான ஒரு வாழ்க்கையாக இருக்குது. சங்கீதத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, அது நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தை போல் இருக்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ நம்ம எங்கே ஆண்டவர் நம்மளை எங்கே ஒப்பிடுறாரு பாருங்க. நீங்களும் நானும் எந்த அளவுக்கு ஒரு வேல்யூபுளான பர்சனாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை மையப்படுத்தி பேசுகிறாரு அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கணும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம எங்கே இருக்கிறோம், எந்த இடத்துல நம்ம தவறுறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கணும், விளங்கி கொள்ளணும். நம்ம நிறைய இடங்களில் தவறுகிறோம், நம்முடைய வாசனையை நம்மளே என்ன பண்ணிடுறோம், கெடுத்து கொள்ளுகிறோம். பாருங்கள், ஆதியாகம் 27 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன். ஆதியாகம் 27 வாசிங்களேன். யாக்கோபு ஈசாக்கு ஆசீர்வதிக்கும் பொழுது 2 பேரும் வரணும். இப்போ யாக்கோபு ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறார். யார்? ஈசாக்கு தன்னுடைய மரண காலத்தில் யாக்கோபு தான் வரான்னு தெரியாது. ஏன்னா அங்கே ஒரு விஷயம் அங்கே நடக்குது, அது நமக்கு வேண்டாம். ஆனால் அந்த இடத்துல ஈசாக்கு சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கவனிங்களேன். வாசிங்க பிரதர். அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்து அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து இதோ என் குமாரனுடைய வாசனையை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளி வாசனை போல இருக்குது. யார் மேல? யாக்கோபு மேல. அப்ப யாக்கோபு பக்கத்தில் வந்த உடனே ஒரு வாசனை என்ன பண்ணுது, இருக்குது. அந்த வாசனை வயல்வெளி வாசனை போல இருக்குது. அந்த வாசனையை வைத்து தான் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் யாக்கோபுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நம்முடைய வாசனைன்னா நம்ம 2 நாள் குளிக்கலன்னா நமக்கு என்ன ஆகும், கெட்ட வாசனை வரும். என்னெல்லாம் பலமுறை அந்த செண்டு தான் பாதுகாக்குது. ஆமென்.
அப்போ யோசித்து பாருங்க, அந்த 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 வாசனை நம்ம மேல இருக்கிற அந்த வாசனை மற்றவர்கள் நம்ம கூட வராங்களா, பக்கத்தில் இருக்கிறாங்களா இல்லையா, அந்த அந்த வாசனை இல்லை, அந்த வாசனை கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நமக்குள்ள தேவன் ஒரு வாசனையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உதாரணத்துக்கு ஒரு மல்லிகை பூ விற்கிற ஒரு அம்மா உட்காந்துருக்குன்னு வைங்க. அந்த அம்மா கடந்து போனாலே, கிராஸ் பண்ணி போனாலே அந்த மல்லிகை பூ வாசனை அந்த அம்மா மேலேருந்து என்ன பண்ணும், வரும். ஏன்னா 24 மணி நேரமும் அந்த அம்மா யார் கூட தான் இருக்குது, மல்லிகைப்பூ கூட தான் என்ன பண்ணுது, இருக்குது. ஏன்னா அதோடைய பிஸ்னஸ்ஸே அதுதான். அது எப்பொழுதுமே மல்லிகைப்பூவை அது என்ன பண்ணுது, அதை பராமரித்து கொண்டு அதை விற்பனையாக்கி கொண்டு அது வாழ்நாள் முழுக்க அந்த அதோடு கூட அது என்ன பண்ணுது, வேலை செய்கிறது. ஸோ அந்த அம்மா வரும்பொழுது நமக்கு மல்லிகைப்பூ வாசனை வருகிறது. ஒரு கருவாடு விற்கிற அம்மா, அதோடைய பிஸ்னஸ் எப்பொழுதுமே என்ன தான் பண்ணுது, கருவாடு தான் விற்கிது. அதோடைய பிஸ்னஸ் எல்லாமே கருவாடு விற்கிற வேலை. அப்போது நான் நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருக்கிறேன், வீட்டில் பெட்ரூமில் கூட கருவாடு மூட்டையை அடுக்கி வச்சுருப்பாங்களாம். நாகப்பட்டினம் அந்த ஏரியா சைட்லலாம் நான் சில நண்பர்கள் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு கருவாடு வாசனை இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, எங்களால் இருக்கவே முடியாதுங்க. கருவாடு வாசனையை வச்சாவது ஒரு சாப்பாடை நான் என்ன பண்ணிடுவேன், எனக்கு அந்த வாசனை வரணுங்க அப்படிம்பாங்க. ஸோ அந்த வாசனைக்கு அவ்வளோ ஒரு பவர். ஸோ அந்த வாசனையை ஆண்டவரை என்ன பண்ணலை, சொல்லலை. இதெல்லாம் உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நமக்குள்ள தேவன் ஒரு வாசனை என்ன பண்ணியிருக்கிறார், வைத்திருக்கிறார். அதுதான் இரட்சிப்பின் வாசனை. ஆமென். இரட்சிப்பின் வாசனை கெட்டு போர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் என்ன பண்ணுறோம், நாம் இருக்கிறோம். ஒரு வெளிநாடு நீங்கள் போயிட்டீங்க, அல்லது பக்கத்து ஊருக்கு போயிட்டீங்க, அல்லது ஒரு மாவட்டத்தை தாண்டி அடுத்த மாவட்டத்துக்கு நீங்கள் போயிட்டீங்க, நம்ம ஆளுங்களை ஒரு ஆளை நம்ம பார்த்துட்டோன்னா நமக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்குதுன்னு பாருங்களேன். அந்த சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இல்லை. அப்பா நம்ம ஆள்டா. நான் சொல்கிறேன், நீங்கள் உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் ஒரே வாசனை ரட்சிக்கப்படுவதற்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஒரே வாசனை, அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம், இவங்க இன்னார் என்பதை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், தெரிந்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் 2 பேர் சேர்ந்த உடனே ஒரு வெளி தேசத்தில் இருக்கிற ஒரு நபராக இருந்த, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, அவரை நீங்கள் போய் பார்க்கும்போது, சந்திக்கும் பொழுது அங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன பேசுவீங்க? சொந்த கதை சோக கதை பேசுகிறத காட்டிலும் ரட்சிப்பின் அனுபவத்தை நம்ம என்ன பண்ணுறோம், ஷேர் பண்ணிக்கிறோம். எப்படி பிரதர் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க? எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நான் நிறைய பேர் கூட புதிதாக யாராவது பார்த்தேன் அப்படின்னு சொன்னால், எப்படி நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீர்கள், அதுவும் வாலிப தம்பிகளை பார்த்தேன்னு சொன்னால் ரொம்ப நான் ஒரு ஆச்சரியமாக பார்ப்பேன். எப்பா எப்படி அந்த வயசில் நீ ரட்சிக்கப்பட்ட, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அப்போ தான் நமக்கு அந்த ரட்சிப்புக்குரிய வாசனை நமக்கு என்ன பண்ணும், வெளிப்படும். எப்போது ஒரு புதிதாக ரட்சிக்கப்படுகிறவர்கள் உள்ளே வரும்பொழுதோ, அல்லது ரட்சிக்கப்பட்ட நபரும் கூட நாம் ஒரு சந்தர்ப்ப சூழலில் பேசும்பொழுதோ, அல்லது ஏதாவது ஒரு சூழலில் நாம் பேசும் பொழுது அந்த வாசனை வெளிப்படும். அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான வாசனையாக இருக்கிற அந்த வாசனை சும்மா இல்லையா, அது ஜீவ ஊற்று பெருகக்கூடிய ஒரு வாசனையாக இருக்கிறதாம். அல்லேலூயா. ஜீவனுக்கு ஏதுவான வாசனை, லிவிங் லைஃப். அது நம்ம பேசும்பொழுது எப்படி பேசுகிறோம்னா, நம்ம தேவையற்ற கதைகளை பேசுகிறத காட்டிலும் கிறிஸ்துவை மையப்படுத்தி அவருடைய வார்த்தைகளை பேசும்பொழுது அதெல்லாம் உண்மையானதாக இருக்கிறது. ஆமென். அதெல்லாம் நாம் லிவிங் லைஃப், வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை என்ன பண்ணுறோம், பேசுகிறோம். பரலோகத்தில் இருக்கிறவைகளை நம்ம பூலோகத்தில் என்ன பண்ணுறோம், பேசி கொண்டு இருக்கிறோம். இதுதான் ஒரு நாள் அங்கே நடக்க போகிறது. இன்றைக்கி நம்ம ஏன் உட்கார்ந்து நம்ம தேவனுக்கு முன்பாக நின்று பாடலை பாடுகிறோம், ஆராதிக்கிறோம்? இதெல்லாம் பரலோகத்தில் ஒரு பார்ட்டாக இருக்குது. பரலோகத்தில் இருக்கிற நிழல் தான் பூமியில் என்ன பண்ணியிருக்கு, இருக்கிறது. அங்கே என்ன ஒரிஜினல் இருக்கோ அதுக்குரிய நிழல் தான் இங்கே இருக்குது. தேவ சமூகத்தில் நாம் பாடி துதிக்கிற, ஆராதிக்கிற ஒரு சந்தர்ப்ப சூழல் நமக்கு நிறைய பரலோகத்தில் இருக்குது. ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், ஜீவனுக்கு ஏதுவான வாசனையாக இருக்கிறோம். யாருக்குள்ள? ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே, ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே. ஆனால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பவுல் கொரிந்து சபைக்கு சொல்கிறாரு, ஒருத்தவங்களுக்கு மட்டும், சில பேருக்கு மட்டும் நாம் எப்படி தெரிகிறோம்னு சொன்னால் மரண வாசனையாக தெரிகிறோம். அவங்க நம்மளை யாராக தான் பார்ப்பாங்க, யாராக தான் பார்ப்பாங்க? ஒரு மரண வாசனையாகத்தான்
பார்ப்பார்கள். யோசித்து பாருங்க, கெட்டு போகிறதுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாக இருக்கிறோம், மரண வாசனையாகவும் இருக்கிறோம். நல்லா யோசிக்கணும். நம்ம ஒருத்தர்கிட்ட பேசினாலே அவங்களுக்குள்ள மரண பயம் வரும். அவங்களுக்கு நல்லா தெரியும், இவர்கள் சொல்வது உண்மை, இவர்கள் சொல்வது 100க்கு 100 உண்மை. இந்த கிறிஸ்து இயேசுதான் உலகத்தை உண்டாக்கினவர் என்பது உண்மை. கிறிஸ்துவின் இரத்தம் மட்டுமே பாவத்திற்குரிய பரிகாரமாய் சிந்தப்பட்டது என்பது உண்மை. இதெல்லாம் புரிந்து கொள்வார்கள். ஆனால் என்ன பண்ணுவாங்க? வர மாட்டார்கள். ஏதோ ஒன்று அவர்களை தடுத்து கொண்டே இருக்கும், உள்ளே வரமாட்டார்கள். அவர்கள் இதையெல்லாம் அங்கீகரித்தாலும் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? மறுதலிக்கிறவர்களாக இருப்பார். தேவனை தேவன் என்று அறிந்திருந்தும் அவர்களை மறுதலியாமல் அவரை மறுதலிக்கிறபடியால் வசனம் சொல்லியிருக்கு. தேவனை தேவன் என்று அறிந்தும் அவர் என்ன பண்றாங்க? மறுதலிக்கிறவர்கள். நன்றாக தெரியும், ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க? அவரை அங்கீகரிக்க மாட்டார்கள். அப்போ அப்படிப்பட்டவர்கள் ஒரு முறை நீங்க பேசிட்டு சத்தியத்தை சொல்லிட்டு அடுத்த முறை நீங்க அவங்க பக்கத்தில் போனால் உங்க தூரத்தில் வரும்போது என்ன பண்ணிடுவாங்க? கண்டுபிடிச்சிடும். ஆஹா, இவன் வந்தா நம்மளை என்ன பண்ண மாட்டான், சும்மா விட மாட்டான், நம்மளை அறுக்கிறதா நினைச்சிருவாங்க. ஆமென். நம்மளை அறுக்கிறவங்களாம் என்ன பண்ணிடுவாங்க? நினைச்சிருவாங்க. அப்போ யோசித்து பாருங்க, இதே நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே பேசும்பொழுது அங்கே நமக்கு என்ன சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கிறது. இதே ரட்சிக்கப்படாதவர்களுக்குள்ளே, கிறிஸ்துவை அறியாதவர்களுக்குள்ளே பேசுகிற பொழுது அங்கே என்ன ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கு. அதனால தான் பவுல் சொல்றாரு, ரட்சிக்கப்படாதவர்களுக்குள்ளே, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்குரிய வாசனையாக இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அல்லேலூயா, ஆமென். புரியுதா நான் பேசுறது? ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளே நாம் எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்து வாசனையாக இருக்கிறோம், இயேசுவுக்கு வாசனையாக இருக்கிறோம். ரட்சிக்கப்படாதவர்களுக்குள்ளே நாம் எப்படி இருக்கிறோம்? மரண வாசனையாக இருக்கிறோம். பர்சன் ஒன்று தான், ஒரு நபர் தான் நாம், ஆனால் 2 விதமான கேரக்டர்ஸ் என்ன பண்ணுறோம்? வெளிப்படுத்துகிறோம். அல்லேலூயா. நம்ம யோசித்து பாருங்கள், 2 விதமான கேரக்டர்ஸை நம்ம வெளிப்படுத்துகிறலாம் இருக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணணும்? கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற அந்த வாசனை. இப்போ ஆதியாகம நாட்களில், பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலி செலுத்தினார்கள். தேவனுக்கு உகந்த வாசனையாய் கருதப்பட்டது எல்லாமே பலிகள் தான். ஆதியாகமம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் அந்த வாசனையை முகர்ந்து அவர்கள் என்ன பண்ணுவார்? அவர்களை ஆசீர்வதிப்பார். இதை எடுத்துக்கொள்ளுவோம். என்னாகமம் 29:8 எடுத்துக்கொள்ளுங்களேன். என்னாகமம் 29:8 எடுத்தவங்க வாசிங்க அதை. கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளின் போஜன பலியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவிலே காளைக்காக 10 பங்கையும் அந்த ஒரு ஆட்டுக்காக 2 பங்கையும் 7 ஆட்டுக்குட்டிகளின் ஒவ்வொன்றிற்கு 10 பங்கையும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்தி பாவ நிவாரண பலியையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் அன்றி இவைகளையும் செலுத்த கடவீர்கள். போதும். அப்போ அங்கே எல்லாம் என்ன இதெல்லாம் எதுக்காக கொடுத்துருக்குன்னா, சுகந்த வாசனையாக என்ன பண்ணியிருக்கிறார்? கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். ஆமென். இப்போ இதெல்லாம் என்னவா சொல்லப்பட்டிருக்கிறது? ஆடுகள், மாடு, மெல்லிய மாவு, இதெல்லாம் எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவ சமூகத்தில் பலிபீடத்தில் என்ன பண்ணியிருக்குது? கொடுக்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் பலிகளாக இருந்தாலும் கர்த்தர் சுகந்த வாசனை என்ன பண்ணுறாரு? அங்கீகரிக்கிறார். ஆமென். அப்போது இன்னைக்கு நீங்கள் பார்க்கும்போது, புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வரும்பொழுது கர்த்தர் இது எல்லாவற்றையும் மாற்றினார். இவர்கள் பலி செலுத்தி பாவத்திற்கு உட்படுகிறார்கள். ஒரு இந்த பழைய ஏற்பாடு காலத்திலேயே ஒரு கொஞ்ச காலங்களுக்கு பிறகே அவர் என்ன பண்ணிட்டார்? நான் பலியும் காணிக்கையும் விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டார். ஆமென். அப்போ யோசித்து பாருங்க, இவைகளெல்லாம் கர்த்தர் வாசனையாக அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சர்வாங்க தகன பலியாக, சுகந்த தகன பலியாக இருந்தது. ஆமென். அப்போ இது எல்லாவற்றையும் தேவன் அன்னைக்கு மாற்றி அதை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வாசனையாக நம்மளே என்ன பண்ணியிருக்கிறார்? ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு நீங்களும் நானும் தான் பலி. அல்லேலூயா. உகந்த பலி இன்னைக்கு யாருன்னா நீங்கள். சர்வாங்க தகன பலியாக நீங்கள் என்ன பண்ணிட்டோம்? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து விட்டோம்.
இன்னைக்கு நீங்களும் நானும் தான் சர்வாந்த தகன பலி. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை தான் என்ன பண்ணார்? சுகந்த வாசனையாக பார்க்குறார், சுகந்த வாசனையாக பார்க்குறார். இன்னைக்கு பிரஜாதி மக்கள் அவர்கள் சொல்லுகிற ஒன்று என்ன தெரியுமா? அவர்கள் செய்து வருகிற எல்லா காரியங்களிலும் பழைய ஏற்பாட்டு காலத்தை தான் என்ன பண்ணுறாங்க? பின்பற்றுகிறார்கள். நாமளும் அதை என்ன பண்ணியிருக்கிறோம்? பின்பற்றி இருக்கிறோம். அந்த பழக்கங்களில் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? இருந்திருக்கிறோம். சூடை ஏற்றிருக்கீங்களா? நீங்கள்லாம் ரசிக்கப்படாததுக்கு முன்னாடி ஏற்றிருக்கிறோம், விளக்கு கொளுத்திருக்கிறோம், தேங்காய் உடைச்சிருக்கிறோம். அடுத்து என்ன பண்ணியிருக்கிறோம்? மாவு, மெல்லிய மாவு என்ன பண்ணியிருக்கிறோம்? திருவிழா காலங்களில் மாவு பிசைஞ்சிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் என்னத்தை அர்த்தத்தை, இதெல்லாம் இதுக்குரிய மறைமுகமான அர்த்தங்கள் இருக்கிறது. பூக்களை பயன்படுத்தியிருக்கிறோம். அப்போ அந்த தேங்காவுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த தேங்காவில் பல நார்கள். தேங்காயை எடுத்த உடனே தேங்காய் உள்ளே இருக்காது. அது உள்ளே இருக்கிற அந்த தேங்காய் வெளியில் எடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? கஷ்டப்படணும். அப்போது தேங்காயை உடைக்க முடியாத அந்த நார்களை முதல்ல என்ன பண்ணணும்? எடுக்கணும். நார்களை என்ன பண்ணணும்? பிரிக்கணும். ஒவ்வொரு நார்களாக பிரித்து, அப்போ ஒரு குடும்பத்தில் அநேக நார்கள் இருக்கும். நாத்தனார்கள், கொழுந்தனார்கள், இப்படி நார்கள் குடும்பத்தில் ஒட்டி இருப்பார்கள். அதெல்லாம் என்ன பண்ணணுமா? பிரித்து விடணும். அந்த நார்கள்லாம் பிரித்து, இந்த நார்கள்லாம் என்ன பண்ணும்? குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணும், யாடாகுடத்தை கொண்டு வரும், போராட்டத்தை கொண்டு வரும், நமக்கு விரோதமாக செயல்படும். இது எல்லாவற்றையும் பிரித்து உள்ளுக்குள் இருக்கிற அந்த தேங்காய் அது சுகந்த வாசனையான ஒன்றாக கருதப்படுகிறது. அப்போது அந்த தேங்காய் எதற்கு ஒப்பனையாக சொல்கிறாங்கன்னா, தேவையில்லாதவைகளை பிரித்து எடுக்கிற ஒரு செயலாக அங்கே என்ன பண்ணது? பார்க்கப்படுகிறது. உள்ளத்துக்குள்ளே தேவையில்லாத விஷயங்கள், மனசுக்குள்ளே தேவையில்லாத நார்கள், இது எல்லாத்தையும் என்ன பண்ணணுமா? பிரித்து எடுக்கும் பொழுது சுவையான தேங்காய் என்ன பண்ணுது? உள்ளே இருக்குது. அல்லேலூயா. ஸோ இதெல்லாம் நம்ம செய்து வந்திருக்கிறோம். ஒரு காலத்தில் சூடை எதுக்கு ஏற்றுறோம்? அந்த சூடம் எரியும் பொழுது அந்த தீபம், அந்த ஒளிருது பார்த்தீங்களா? அந்த தீபம், அந்த தீபத்தை போல நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணணும்? ஒளியாக பிரகாசிக்கணும். விளக்கு, தீபம்லாம் அதுக்கு தான் காரணம். அந்த தீபத்தை போல நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணணும்? பிரகாசிக்க வேண்டும், ஒளி கொடுக்க வேண்டும். எல்லாருக்கும் ஒளியாய் நம்ம என்ன பண்ணணும்? இருக்கணும். எல்லாருக்கும் நம்ம வாசனையாக இருக்கணும். பூக்களை எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா வாசனை. மல்லிகைப்பூ ஏன் பெண்கள் வச்சுட்டு போகிறாங்க, அது ஏன் படைக்கிறாங்க அப்படின்னா, அந்த பூக்கள் இருக்கிற வாசனையை போல நீங்கள் என்ன பண்ணணும்? வாசனையாக இருக்கணும். அநேகருக்கு நீங்கள் எப்படியா இருக்கணும்? வாசனையாக இருக்கணும். வாசனை பொருளாக இருக்கணும். நல்ல வாசனையாக இருக்கணும். கெட்ட வாசனை என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. நான் சொல்கிறேன், நல்ல பூக்களை தான் என்ன பண்ணுவாங்க? படையலுக்கு கொண்டு போவாங்க. கெட்ட பூக்களை என்ன பண்ண மாட்டாங்க? படையலுக்கு கொண்டு போவாங்க. அல்லது வாசனை இல்லாத பூக்களை என்ன பண்ண மாட்டாங்க? படையலுக்கு கொண்டு போக மாட்டாங்க. ஸோ இதுக்கு எல்லாம் காரணம் ஒன்று இருக்கிறது. இந்த எல்லா காரணத்தையும் இன்றைக்கி நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். இதை அறியாமல் செய்து கொண்டு இருக்கிறார்களே, அவர்களுக்கு இந்த காரணங்கள் சொல்லிக் கொடுத்தால் என்ன பண்ணாது? புரியாது. இப்போ இதெல்லாம் எங்கே இருந்து வந்தது அப்படின்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்து தான் வந்துச்சு. அதனால தான் பவுல் ஒரு இடத்துல சொல்கிறார், நீங்கள் அறிந்திருக்கிறதை நீங்கள் அறியாமல் செய்கிறதே நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது நீங்கள் எதற்காக செய்கிறீர்கள் என்பதை நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். நாங்கள் அறிந்தவரை தெரிந்தவரை ஆராதிக்கிறோம். அவருக்கு இதெல்லாம் என்ன பண்ணலை? தேவை இல்லை. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, இவைகள் எல்லாம் ஒரு வாசனையாக இருந்தாலும் இதை கொண்டு போகிறதை காட்டிலும் நீங்க உங்களையே ஆண்டவருக்கு வாசனையாக தருகிற வாழ்க்கை என்பது ஒரு மேலான வாழ்க்கை. ஆமென். புரியுதா நான் சொல்றது? உங்களையே நீங்கள் ஆண்டவருக்கு என்ன பண்றீங்க? ஒரு வாசனையாக என்ன பண்றீங்க? கொடுக்குறீங்க. என்ன ஒரு வாசனையாக நான் தருகிறேன் ஆண்டவரே, என்ன ஒரு உகந்த பலியாக நான் என்ன பண்றேன்? கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு சொல்லுகிற அந்த வாழ்க்கை தான் மேலான ஒரு வாழ்க்கை. அப்போ ஒரு பூக்களை போல, தேங்காவை போல, தீபம் கொடுக்கக்கூடிய ஒரு சூடத்தை போல உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கை அநேகருக்கு வாசனை உள்ளதாக இருக்கணும். ஆமென். இதெல்லாம் தெரியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க? செய்து கொண்டு இருக்கலாம். நாமளும் ஒரு நாள் தெரியாமல் தான் என்ன பண்ணோம்? செய்து கொண்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கு எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? தெரிந்திருக்கிறோம். இவர்களுடைய அர்த்தங்கள் என்ன, இவருடைய காரணங்கள் என்ன, இது எதை நமக்கு போதிக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். அதனால தான் இதை தெரிவித்தவரை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. இதை நமக்கு சொல்லிக் கொடுத்தவர் நமக்குள்ளே இருக்கிற பெரியவர். இதற்குரிய காரியங்களை விலக்கி தந்தவர் நமக்குள்ள இருக்கிற பெரியவர். அப்போ அவர் சொல்றாரு, இதெல்லாம் வேண்டாப்பா, நீயா எனக்கு வாசனை என்ன பண்ணு?
இருந்துரு, உன் வாழ்க்கை எனக்கு வாசனையா இருக்கட்டும், அமையட்டும்ன்றார். ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்றார், இங்க இந்த எசேக்கியேல் புஸ்தகத்தை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, இவர்கள் இந்த கிறிஸ்துவை அறியாதவர்கள் செய்யக்கூடிய அவர்கள் செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் நீங்க இந்த எசேக்கியா 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். வீட்டில் போய் படிச்சு பாருங்க. நான் ஆரம்ப நாட்களில், ரசிக்கப்பட்ட நாட்களில் நான் அந்த அதிகாரத்தை படித்ததுக்கு பிறகு தான் எனக்கு முழு தெளிவே வந்துச்சு. நாம் எங்கே இருக்கிறோம், நம்ம யார், நம்ம என்னத்தை செய்து கொண்டு இருக்கிறோம், இது எல்லாம் எனக்கு தெளிய வந்துச்சு. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தை பின்பற்றுகிறவர்கள் தான் பிரஜாதி மக்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் அவர்களுக்கு என்னத்தை சொன்னாரோ அதையே இன்றைய வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, செய்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய வேலை என்னன்னு சொன்னா, இவைகளை தேவன் என்றைக்கோ அது என்ன பண்ணிட்டார், அதை நீக்கி விட்டார். இப்போ அவர் என்ன பண்றாரு, வாசனையா இந்த உலகத்துக்குள்ளே வந்தார். அல்லேலூயா. எபேசியர் 5:2 அதிகாரத்தை வாசிங்கள, மிக தெளிவாக அந்த இடத்துல வேத வசனம் நமக்கு சொல்லி இருக்கிற எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. மீண்டும் வாசிங்க பிரதர். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும். போதும். கிறிஸ்து நமக்காக அவரையே என்ன பண்ணிருக்கிறாரு, தேவனுக்கு முன்பாக சுகந்த வாசனையை என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஆமென். நல்லா புரியுதா? கிறிஸ்து அவரையே தேவனுக்கு முன்பாக சுகந்த வாசனை என்ன பண்ணிட்டாரு, கொடுத்து விட்டார். ஸோ அவர் தான் நமக்கு ரோல் மாடல். இன்னைக்கு யாரை நம்ம ரோல் மாடல் பார்க்கணும் தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ரோல் மாடலாக பார்க்கணும். இன்னைக்கு சமுதாயம் இன்றைக்கு சீர்கெட்டு போயிருக்கிறது. இன்னைக்கு நாங்கள் ரீசெண்டாக ஒரு மேரேஜுக்கு அட்டன் பண்ணியிருந்தோம். இந்த மேரேஜில் நல்லா இருந்துச்சு. நாங்கள் பார்த்தோம், ஒரு கிறிஸ்தவ மேரேஜ், அருமையாக இருந்தது. அதில் நான் பார்க்குறேன், அந்த திருமணத்துக்கு அவர்கள் ஆலோசனை கொடுப்பாங்க இல்லையா, திருமண காரியங்களை முடிச்சுட்டு ஒரு ஆலோசனை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பெந்தகோஸ்தே முறையில் என்ன செய்வோம், வேதத்தில் எடுத்து ஆபிரகாமுக்கு சாரால் அல்லது யாராவது ஒரு குடும்பத்தை எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், அவர்கள் பக்தியாக இருந்தார்கள், வேத வாக்கியங்கள் படி என்ன பண்ணுவோம், அவர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஆனால் அங்கே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பைபிளில் இருக்கிற எந்த வார்த்தையுமே அவர்கள் என்ன பண்ணலை, எடுக்கலை. பொதுவான ஆலோசனைகளாக என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. ஒரு உதாரணம் வேற சொன்னாங்க, அதை நான் சொல்ல விரும்பல, அவர்கள் சொன்ன உதாரணங்கள் அந்த திருமண தம்பதிகளுக்கு. அப்போ இன்னைக்கு உலகத்தில் கர்த்தருடைய வார்த்தைகள் என்ன பண்ணிடக்கூடாது, கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக சத்திய வசனத்தை அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு பிசாசு என்ன பண்ணியிருக்கிறான், அவருடைய கண்களை மறைத்து வைத்திருக்கிறான். ஆனால் இன்றைக்கு தேவன் நமக்கு வார்த்தைகளை அவர் நம்முடைய கைகளிலே தந்திருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தைகளை கைகளிலே அதில் ஒரு பாட்டு பாடினாங்க, அது ஒரு சினிமா பாடல் மெட்டு. அந்த பாட்டை நாங்கள் பாடலை, நான் சொன்னேன், என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், அந்த பாட்டை நல்லா கேட்டுக்கோ, அவங்க பாடுற பாடலை கேட்டுக்கோ அப்படின்னு. அப்புறமா கல்யாணம் முடிஞ்சது பிறகு சொன்னது, எந்த பாடல் தெரியுமா, ஒரு சினிமா பாடலுடைய ராகத்தை என்ன பண்ணுறாங்க அவர்கள் அங்கே அந்த பாடல் மெட்டை தான் அங்கே போட்டு பாடுறாங்க. பாருங்க, இது எல்லாம் ஏன் எதற்காக செய்கிறீர்கள், இப்படி செய்யக்கூடாது என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள இல்லை. இதை தெளிவுபடுத்தி சொல்லிவிட்டால் அவர்கள் அங்கே இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. தெளிவுபடுத்தி சொல்லிவிட்டால் அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, அந்த சபையில் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அவர்கள் தெளிவுள்ளவர்களாய் மாறிவிடுவார்கள். ஸோ இன்னைக்கு இதெல்லாம் உலகத்தில் நிரம்பி இருக்கிறது. ஸோ நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு யாராக இருக்கிறோம், நம்ம கிறிஸ்துவுக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம்? நீங்களும் நானும் அவருக்கு முன்பாக ஜீவ வாசனையாக இருக்கிறோம். அல்லேலூயா. அவருக்கு முன்பாக ஜீவ வாசனையாக இருக்கிறோம். எப்படி கிறிஸ்து நமக்காக அவர் ஜீவ வாசனையாக ஒப்பு கொடுத்தாரோ தேவனுக்கு முன்பாக, அதே போல நம்முடைய வாழ்க்கை என்பது தேவனுக்கு முன்பாக ஒரு வாசனையுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் பரிசேயர் சதுசேயர்களை பார்த்து ஒப்பிட்டு பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, சதுசேயர்கள் பரிசேயர்களுடைய நீதியை காட்டிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இருக்கணும் அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு உலக மனுஷர்கள் நம்மளை விட நீதியாக இருக்கிறாங்க, ஆனால் நமக்குள்ள அவர்களுடைய நீதி என்பது கொஞ்சம் தான் இருக்குது. இன்னைக்கு உலக மனிதர்கள் அவர்கள்
வசனத்தை தெரியல, ஆனால் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறாங்க. ஆனால் நம்ம கிறிஸ்துவை அங்கீகரித்த நமக்குள்ளே மனசாட்சி சீர்கெட்டு போயிருக்கிறது. கிறிஸ்தவ வட்டாரத்தில் எத்தனையோ நபர்கள் நான் பார்க்குறேன், மனசாட்சிக்கு இடம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள், மனசாட்சியில் கேடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள், கெட்டு போனவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் எல்லாருமே, இவர்களை பார்த்து கிறிஸ்தவ சமுதாயம் இன்றைக்கு வெகுவாய் பாதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. நம்ம எந்த இடத்துல, நாம் யார்கிட்ட எப்படி பேசணும், யாரிடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்ம எப்படி நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும், நம் உலகத்திற்கு எப்படி கிறிஸ்துவை பறைசாற்ற வேண்டும் என்கிற அடிப்படை சத்தியங்கள் கூட இன்னைக்கு விசுவாசிகளுக்கு பல பேருக்கு தெரியல. எனக்கும் முழுமையாக தெரிஞ்சு நான் சொல்ல வரல, நான் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளுகிறேன். ஆமேன். ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டு நாம் எப்படி எந்த விதத்தில் கிறிஸ்துவை வெளிப்படுத்தலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். எனக்குள்ள இருந்து கிறிஸ்து வெளிப்பட வேண்டும், என்னிலிருந்து கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். முத அவர் சபைக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் அப்போஸ்தலர்களாக வைக்கப்பட்டது. கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு நம்மளை பார்த்து கிறிஸ்தவங்கன்னு சொல்றது காரணம் என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் அந்த அன்பு, நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் அடிப்படை உபதேசங்கள், நம்ம யாருக்கு யாராக விளங்குகிறோம், எப்படி நம்ம வாழ்கிறோம், இதெல்லாம் நம்ம உற்று நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. அதனால தான் பவுல் மிக தெளிவாக சொல்றாரு, ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளே கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவின் நற்காந்தமாக இருக்கிறோம், கிறிஸ்துவின் நல்ல வாசனை, இனிய வாசனையாக இருக்கிறோம். 14 வசனத்தில் அவர் சொல்றாரு, கிறிஸ்துக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்றாரு, எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். நாங்கள் எந்த இடத்துல போனாலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அவர் ஊழியத்தின் அனுபவ ரீதியில் பேசுகிறார். எந்த இடத்துல நின்றாலும் நான் சொல்கிறேன், நம்மளை பார்த்து மக்கள் என்ன சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வியை கேட்குறாரு பேதுருவை பார்த்து, பேதுருவே, என்னை மக்கள் யார் என்று சொல்லுகிறார்கள், என்னை யார் என்று சொல்ல. அவர் ஆசைப்பட்டிருக்காரு பாருங்களேன், அவருக்குள்ளே அந்த ஆசை இருந்திருக்கு. நான் அந்த வசனத்தை அடிக்கடி வாசித்து ரொம்ப எனக்குள்ளே சிந்திச்சு பார்ப்பேன். இயேசுவும் ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு. அவர் கேட்குறாரு சீடர்களை பார்த்து, என்னை வெளியில் யார் என்று சொல்லுகிறார்கள். உடனே நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஆண்டவரே, உம்மை எலியா என்று சொல்லுகிறார்கள், உம்மை தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள். உடனே பேதுரு சொல்கிறான், நீர் ஜீவனுள்ள கிறிஸ்து, நீர் ஜீவனுள்ள கிறிஸ்து, எங்களை ரட்சிக்க வந்தவர். அப்போ உடனே ஆண்டவர் சொல்லாரு, பேதுருவே, இது வேற யாரும் சொல்ல, உனக்கு இது பிதாவே என்ன பண்ணியிருக்கிறார், வெளிப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஒப்பிட்டு நம்ம பார்ப்போம். நம்ம ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை எதுக்காக வரோம்? ஏதோ 2 பாடலை பாடிட்டு ஆராதிச்சுட்டு தேவ சமூகத்தில் நின்று போகிறதுக்காக இல்லை. நீங்கள் இன்றைக்கி என்ன கற்றுக்கொண்டீங்க? இது ஒரு ஒர்க் ஷாப். ஆங்கிலத்தில் ஒர்க் ஷாப்னா தமிழில் என்னன்னா, இது ஒரு பட்டறை. புரியுதா உங்களுக்கு? கொல்ல நடிக்கிற ஒரு பட்டறை. இந்த பட்டறையில் வேலை என்னன்னா, நிமித்த வேண்டியதை நிமித்தணும், வளைக்க வேண்டியதை வளைக்கணும், உடைக்க வேண்டியதை உடைக்கணும், வெட்ட வேண்டியதை வெட்டணும். இதெல்லாம் எங்கே செய்யறதுன்னா இந்த பட்டறையில் தான் நடக்குது. ஆமே. அப்போ இந்த இடத்துல எதற்காக ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு வாரமும் கூட்டி சேர்க்கிறாருன்னு சொன்னால், நம்முடைய உள்ளம் உடையணும், தேவையில்லாதவைகள் நம்மை விட்டு விலகணும், தேவையற்ற குணாதிசயங்கள் நம்மை விட்டு அகலணும், நம்ம எதற்காக நேராக செல்லணுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த வாரம் என்ன கற்றுக்கொண்டீங்க? போன வாரம் என்ன கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தினார்? பேசுகிறது நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர். ஆமே. அது எத்தனை பேர் நீங்கள் உணர்றீங்கன்னு தெரியல. சொல்ல, நம்ம சபையில் எண்ணிக்கை உள்ள நபர்கள் இருந்தாலும் அந்த எண்ணிக்கையுள்ள நபர்கள் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாற வேண்டும். அதுதான் இலக்கு. ஆமே. அல்லேலூயா. நாளைக்கு அங்கே போயிட்டு ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம நிற்கும் பொழுது பரிசுத்த மனவாட்டியாக நம்ம நிற்கணும். அப்போ இதுக்காக தான் நம்மளை ஆண்டவர் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்களேன், ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒன்று கூடுகிறோம். இது எத்தனை காலங்கள் நடக்குதுன்னா, ஆதியாகம காலத்துலேருந்து இன்னை வரைக்கும் கிட்டத்தட்ட 6000 வருஷமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. 6000 வருஷமாக இன்னை வரைக்கும்
நடந்து கொண்டு தான் இருக்குது. ஒவ்வொரு வாரமும் 7வது நாள், என்னைக்கு தேவன் 7வது நாளை பரிசுத்தப்படுத்தினாரோ அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரையிலும் அந்த பரிசுத்த நாளை நம்ம என்ன பண்ணுறோம், அனுசரித்து கொண்டு தான் இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் தேவன் ஏன் ஒழுங்குபடுத்தி வச்சிருக்கிறான்னு சொன்னால், அப்படியே நம்மளை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை தாறுமாறாக போயிடும். 2 வாரம் சர்ச்சுக்கு வரல, 3 வாரம் சர்ச்சுக்கு வரல, 1 மாதம் சர்ச்சுக்கு வரலன்னா அவங்களுடைய கேள்வி எப்படி தெரியுமா இருக்கும்? ஆமாம், என்ன சர்ச்சுக்கு வந்து என்னத்தை சாதிச்சோம் பிரதர்? ஒன்றும் இல்லை பிரதர், ஆண்டவரெல்லாம் இல்லை, நான் எங்களுடைய முயற்சியில் வந்தோம். அப்படியே மாறிடும், அப்படியே மாறிடும். அதனால தான் ஆண்டவர் அந்த இடத்துல இந்த பற்றையில் கொண்டு வந்து நம்மளை என்ன பண்ணுறாரு, நம்மளை பண்படுத்துகிறார். தேவன் நம்மளை உருவாக்குகிறார், தேவன் நம்மளை சீரமைக்கிறார். நம்மளை அவர் சிருஷ்டித்த அவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மளை என்ன பண்ணுறார், அவர் நம்மளை அழகுபடுத்துகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, நாம் ரட்சிக்கப்படுவதற்குள்ளே ஜீவ வாசனையாக இருக்கிறோம். அல்லேலூயா. பரிசேயர் சதுசேயர்கள் என்ப நீதியை காட்டிலும் நம்முடைய நீதி அதிகமுள்ளதாக இருக்கணும். நம்முடைய நீதி அதிகமுள்ளதாக இருக்கணும். நம்ம அநேக இடங்களில் நிற்கிறோம், பேசுகிறோம். நீங்கள் யார் என்பதை அறிந்து அவர்களோடு கூட என்ன பண்ணணுங்க, பேசுங்க. நாம் யாராக தான் இருக்கிறோம், வாசனையாக இருக்கிறோம். நமக்கு ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளே வாசனையாக இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளேன்னு சொல்லலை, இந்த இடத்துல பாருங்க, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ப்ரெசன்ட் டென்ஸ். யாரெல்லாம் புதிதாய் உங்கள் கூட பேசுகிறாங்களோ அவர்கள் ஒருவேளை ரட்சிக்கப்படுகிறவர்களாக இருப்பார்களானால் நீங்கள் பேசுகிற வார்த்தை அவங்களுக்குள்ள எப்படி இருக்கும், ஒரு அக்கினி போல இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை கொண்டு வரும், சந்தோஷத்தை கொண்டு வரும். அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார் ஒரு வார்த்தையில், ஒரு கட்டளை ஊழியத்துக்கு அனுப்பும்போது சொல்கிறாரு, நீங்கள் ஒவ்வொரு வீடாக போகாமல் இருங்க, எல்லா வீட்டுக்கும் என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க, பாத்திரவான் யாரென்று தெரிந்து அவங்க வீட்டுக்குள்ளே போங்க. அதுலேயும் சொல்கிறார், வீட்டுக்குள்ளே எடுத்த உடனே போகாதீங்க, வீட்டுக்குள்ளே போகும்போது வீட்டுக்கு சமாதானம் வருவதாக என்று சொல்லுங்கள். நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறீங்க, அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது எதுக்காக போகிறீங்க, நம்முடைய நோக்கம் என்ன, கர்த்தர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, அதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த வீட்டில் மனசில் கையை வச்சு இந்த வீட்டுக்கு சமாதானம் வரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் கூறின சமாதானம் அங்கே இருக்குமானால் இந்த சமாதானத்துக்குள்ளே அவர்கள் வருவார்கள். நீங்கள் கூறின அந்த சமாதானம் அங்கே இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த சமாதானத்தை தேடி அவங்க என்ன பண்ணுவாங்க, வருவார்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அதை தான் இங்கே சொல்கிறார், மிக எளிமையாக சொல்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு முன்பாக உலகத்திற்கு நம் வாசனை உள்ளவர்களாக இருக்கணும். உலகத்தின் ஜனங்களுடைய பார்வைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், வாசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், சுகந்த வாசனையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு காளை, ஆடு, பலிகள், என்ன சொல்ல, தேங்காய், சூடம், சாம்பிராணி, மல்லிகைப்பூ, மெல்லிய மாவு, இதுக்கு எல்லாம் பல மடங்கு, லட்சக்கணக்கான மடங்கு உகந்தவர்கள் தான் நீங்களும் நானும். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலே, ஏன்னா எல்லாவற்றுக்கும் மேலே நம்மளை தேவன் சுகந்த வாசனையாக வைத்திருக்கிறார். கிறிஸ்துவையே தேவனுக்காக என்ன பண்ணியிருக்கிறார், சுகந்த வாசனையாக கொடுத்திருக்கும் போது இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நீங்களும் நானும் அவருக்கு முன்பாக சுகந்த வாசனையாக இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க, ஆண்டவரே நான் எந்த ரீதியிலும் மரண வாசனையாக இருக்கக்கூடாது, நான் சுகந்த வாசனையாக இருக்கணும். நம்மளை பார்க்கும்பொழுது நமக்குள்ள ஜீவ தண்ணீர் புறப்படணும், ஜீவ தண்ணீர் புறப்படணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ முதல்ல விசுவாசி, நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்பதான் வாக்குத்தத்தம். ஆண்டவர் சொல்றார், நீர்க்கால்களில் ஓரமாக நடப்பட்ட நதியை போல, நீர்க்காலில் ஓரமாக நடப்பட்ட ஜீவ நதி, மரத்தை போல, வற்றாத நீரூற்றை போல, உலகத்திற்கு உப்பாக, உலக தண்ணீர் மேல் இருக்கிற விளக்காக, மலை மேல் இருக்கிற பட்டணமாக நம்மளை தேவன் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை ஒரு வாசனை உள்ளதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் உணர்ந்தீங்க? ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு வாசனை உள்ள வாழ்க்கையாக இருக்கணும். அநேகருக்கு நாம் பிரயோஜனமுள்ளவர்களாக இருக்கணும், ஜீவ வாசனையாக இருக்கணும், ஜீவ வாசனையாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை ஒரு நறுமணம் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். எல்லாரும் கடைசி நாட்களில் தான் தெரியும் இவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், இவர்கள் கிறிஸ்துவுக்காக எப்படி நின்றார்கள்,
இவர் கிறிஸ்துவுக்காக எப்படி வைராக்கியமாக இருந்தார்கள், கிறிஸ்துவுக்காக என்னெல்லாம் பாடுபட்டார்கள், கிறிஸ்துவுக்காக எப்படி வெற்றி சிறந்தார்கள். அதை தான் கடைசி நாட்களில் பார்ப்பாங்க. நம்ம எவ்வளோ சம்பாதிச்சோம், எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சோம், அதெல்லாம் பேச மாட்டாங்க. கிறிஸ்துவுக்காக நீங்கள் எப்படி வாழ்ந்தோம் தான் பேசுவார்கள். அதில் தான் பவுல் கொரிந்து சபைக்கு சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதுமே எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளேயும் கெட்டு போர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவின் நற்காந்தமாக இருக்கிறோம். கெட்டு போர்களுக்குள்ளே மரணத்துக்கு எதுவான மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு எதுவான ஜீவன வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பதற்கு எவன் தகுதியானவன்? அநேகரை போல நாங்களும் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புருவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமும் கிறிஸ்துவுக்குள் தேவ சன்னதியில் பேசுகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு அதைத்தான் நான் பேசுகிறேன். வசனத்தை கலங்கமில்லாமல் கபடமில்லாமல் வசனத்தை உண்மையாக உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். நீங்கள் தேவனுக்கு முன்பாக வாசனையாக இருக்கணும். நீங்கள் தேவனுக்கு முன்பாக நற்காந்தமாக இருக்கணும், சுகந்த வாசனையாக இருக்கணும். நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக நாம் போற்றக்கூடியவர்களாய், தேவனுக்கு முன்பாக நாம் வாசனை உள்ளவர்களாய் மாற வேண்டும். ஒருவேளை இதனால் வரைக்கும் இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலை என்றால் இனிமேல் நீங்கள் மறுப்பு சொல்ல முடியாது. நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்கு வாசனையாக இருக்கிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போம்மா. நீங்களும் நானும் வாசனையாக இருக்கிறோம், கிறிஸ்துவுக்கு முன்பாக வாசனையாக இருக்கிறோம். அவரை அறிகிற அறிவினாலே நாம் வளர்கிறோம், அவருக்கு மேன்மையானதாக இருக்கிறோம். அவருடைய வாசனை, ஹல்லேலூயா, அவருக்கு உகந்த வாசனை. சொல்ற 1000 காளைகளுக்கு ஒப்பானவர்கள் நீங்களும் நானும், 1000 ஆட்டுக்கடாக்களுக்கு ஒப்பானவர்கள் நீங்களும் நானும். ஸ்ரீபாலராதாலராபா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை நான் சுகந்த வாசனையாக ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன். நற்காந்தமாக என்னுடைய வாழ்க்கை மாறட்டும், நல்ல வாசனையாக என்னுடைய வாழ்க்கை மாறட்டும். ஸ்ரீபாலராதாலராபாலராபா. நல்லவர் நீர் வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. 1000 பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவே. ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். 1000 பாடல்களால் வானதூத சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே. வானமகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானதூத சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே. வானமகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானிலும் பூவிலும் என்னாசை நீரே, வாழ்த்து என்னும் திருநாமம் போதித்திடுவே. வானிலும் பூவிலும் என்னாசை நீரே, வாழ்த்து என்றும் திருநாமம் துதித்திடுவே. நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். இயேசுவே நல்லவர், இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். இயேசுவே நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். அல்லேலூயா. நல்லவர்
இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். இயேசுவை வணங்கிடுவோமா? நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். இஸ்ரவேலின் தூதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே, இக்கட்டில் தம் ஜானங்களின் இரட்சகராய் வருபவரே. இஸ்ரவேலின் தூதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே, இக்கட்டில் இரட்சகராய் வருபவரே. சங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தாலும் சோர்ந்திடாமல் கரம் கட்டி துதித்திடுவேன். செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தாலும் சோர்ந்திடாமல் கரம் கட்டி துதித்திடுவேன். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். அல்லேலூயா. நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். இயேசுவே, நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். இயேசு உங்களுக்கு போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் நம்முடைய பாரத்தை சுமக்கின்றவர், என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். அல்லேலூயா. நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். அல்லேலூயா. நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா. ஆண்டவரே, இன்னைக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறாப்பா. எங்க வாழ்நாள் முழுவதும் உமக்காக நாங்கள் வாசனையாக, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை மாறட்டும். சிபாலாரா ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ள நாங்கள் ஜீவ வாசனையாக, ஆண்டவரே, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே நாங்கள் மரண வாசனையாக இருக்கிறோம். இன்றைக்கு அநேகர் இப்படி சமூகத்தில் வரணும் ஆண்டவரே. அநேக ரட்சிக்கப்படாத ஜனங்களை அவர்களுக்கு முன்பாக எங்களை நற்காந்தமாக, நல்ல வாசனையாக, சுகந்த வாசனையாக, ஆண்டவரே, ஜீவ வாசனையாக எங்களை வைத்தருளும். எங்களுக்கு நீங்க போதுமானவர் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில நீங்க போதுமானவராக இருக்கிற ஆண்டவரே. கிறிஸ்துவுக்கு முன்பாக உம்மையே எங்களுக்காக சுகந்த வாசனையாக ஒப்பு கொடுத்தீரே. நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். இஸ்ரவேலின் தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே,
அநேகருக்கு நாங்கள் வாசனையாக, உப்பாக, மலை மேல் இருக்கிற பட்டணமாக, உலக்கு தண்ணீர் மேல் இருக்கிற விளக்காக, ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய நாம மகிமைப்பட எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாக, உலகத்திற்கு நீங்கள் உப்பாக, மலை மேல் இருக்கிற பட்டணமாக, விளக்கு தண்ணீர் மேல் இருக்கிற விளக்காக உயர்ந்திருக்க கர்த்தர் உங்களை எல்லாவற்றுக்கும் மேல உயர்த்த, எல்லாவற்றிலும் உங்களை அவர் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆண்டவரே, உமக்கு முன்பாக நாங்கள் சிறுகவும் பெருகவும் வேண்டும் ஐயா. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறத நாங்கள் உணர வேண்டும் ஐயா. நாங்கள் அநேகருக்கு நற்காந்தமாக ஆண்டவரே இழுத்து கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் வாசனையாக விளங்க வேண்டும் ராஜா. ஷீபாலா ராபா வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். வருகிற மாதத்தில் உடைய பிள்ளைகள் எண்ணில்லாத நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, இந்த யூடியூப்ல எத்தனை பேர் பார்க்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையினர் ஆசீர்வதிங்க. உப்பாக ஆண்டவரே, விளக்கு தன்மையில் இருக்கிற விளக்காக, மலை மேல இருக்கிற பட்டணமாக, சுகந்த வாசனையாக, நற்காந்தமாக உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்கள் வேண்டி செபிக்கிறோம். எங்கள் செபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், விலையேறப்பெற்ற அந்நிய ஐக்கியமும் என்றும் என்றுமுள்ள சதாகாலம் நம்மோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. Praise the Lord.